அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள். பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்ற இந்த உத்தரவை பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று கூறி இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது எனவும் இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தனது மனுவில் கூறியிருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி கே சுரந்தேர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணையாக வந்தபோது இபிஎஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்களில் நிறைவடைந்த பின்னரும் கூட அது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் தற்போது வரை தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். தேர்தல் நெருங்கும் நிலையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். இதனை அடுத்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் தரப்பு ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.